ஐந்து கரத்தனை யானை முகத்தினை இந்தின் இளம்பரை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தையில் வைத்தடி போற்றுகின்றேனே. நமக்கு ஜோதிட ஞானத்தையும் கிரியா யோகத்தையும் தந்த குருமார்களுக்கு நன்றி. ஜோதிட சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைக்கு இந்த பதிவுல 2025ஆம் ஆண்டு ஆவணி மாதம் தனுசு ராசிக்காரர்களுக்கு என்ன பலன்கள்னு சொல்லி பார்க்கலாம். ராசிநாதன் 7ஆம் இடத்தில் அமர்ந்து சுக்கிரனோடு சேர்ந்து அமர்ந்து ராசியே பார்த்து கொண்டிருக்கிறார். பஞ்சமாதிபதி 5 குடையவர் 10ஆம் இடத்துல திக்பலத்துல தசம அங்காரகனாக இருக்கிறார் செவ்வாய் பகவான். 9 குடையவர் 9ஆம் இடத்திலேயே ஆட்சி பெற்றிருக்கிறார் சூரிய பகவான். ஆவணி மாதம் என்பதே தமிழ் மாதங்கள் என்பதே சூரியனை அடிப்படையாக வைத்துத்தானே. ஆவணி மாதம் சூரிய பகவான் சிம்மத்திலேயே ஆட்சி பெற்றிருக்கிறார். தனுசுக்கு 9ஆம் அதிபதி 9ஆம் இடத்தில் ஆட்சி பெற்று கேதுவோடு சேர்ந்து அமர்ந்திருக்கிறார். மாதத்தினுடைய ஆரம்பத்தில் ஒரு சில நாட்கள் 7ஆம் இடத்தில் அமர்ந்து விட்டு சுக்கிர பகவான் மாதத்தினுடைய பெரும்பாலான நாட்கள் 8ஆம் இடத்தில் அமர்ந்து விடுவார். 8, 9ஆம் இடங்களோடு புதன் பகவான் தொடர்புக்கு வருகிறார். 3ஆம் இடத்துல ராகு பகவான் அமர்ந்திருந்தாலும் குருவின் பார்வையில் இருக்கிறார். 4ஆம் இடத்துல அர்த்தாஷ்டம சனியாக சனி பகவான் குருவின் வீட்டில் வக்ரகதியில் இயங்கிக் கொண்டு இருக்கிறார். இது போன்ற கோச்சார அமைப்புகள் தனுசு ராசிக்காரர்களுக்கு என்ன பலன்கள் சொல்லி பார்க்கலாம். மூலம், போராடம், உத்திராடம், 1ஆம் பாதம் இந்த நட்சத்திரங்கள் எல்லாமே தனுசு ராசிக்குள் உள்ளடங்கியது. ராசி 2 மாபெரும் சுபர்களின் பார்வையில் இருக்கிறது. தேனும் திணை மாவும் பாலும் தெளிதேனும் கலந்து இந்த பிரபஞ்சமும் இயற்கையும் இறைவனும் உங்களுக்கு தந்து கொண்டிருக்கக்கூடிய அற்புதமான காலம். ராசி 2 மாபெரும் சுபர்களின் பார்வையில் இருக்கிற போது, குறிப்பாக குருநாதரின் பார்வையில் இருக்கிற போது சுக்கிர பகவானுமே பார்க்கிறார். தொட்டது துலங்கும், நினைத்தது நடக்கும், பருத்தி புடவையாய் காய்க்கக்கூடிய அற்புதமான காலம், அற்புதமான கோச்சாரம். 5ஆம் அதிபதி 9ஆம் அதிபதி 11ஆம் இடம் 3ஆம் இடம் அத்தனையும் அற்புதமாக மலர்ந்திருக்கிறது. ராசி குருவின் பார்வையில் இருக்கிறது. உங்களுக்கு ஏற்பட்ட அதாவது இதுவரைக்கும் உங்களுக்கு ஏற்பட்ட எல்லா தீங்குகளும் முழுமையாக விலகக்கூடிய அற்புதமான காலம். கடவுளின் கருணை காட்டாற்று வெள்ளம் போல், மடை திறந்த வெள்ளம் போல் தனுசு ராசிக்காரர்களின் காட்டில் அவர்களின் வாழ்வில் பாய்ந்து கொண்டிருக்கிறது என்பதுதான் உண்மை. கடந்த சில மாதங்களாகவே தனுசு ராசிக்காரர்கள், குறிப்பாக குரு பயிற்சியில் இருந்தே தனுசு ராசிக்காரர்கள் நன்றாகத்தான் இருக்கிறீர்கள். உங்களுடைய பிறந்த ஜாதகத்துல 6, 8 போன்ற பாவத்துவ அவயோக தசாபுத்திகள் இல்லை என்று சொன்னால், உண்மையில சொல்றேன், தனுசு ராசிக்காரர்களுக்கு அத்தனை வெற்றிகளும் அத்தனை நன்மைகளும் கிடைக்கக்கூடிய அற்புதமான காலம். திருமணம் ஆகாதவர்களுக்கு நல்லபடியாக திருமண வாய்ப்புகள் கைகூடி வரும். மனதுக்கு பிடித்த நல்ல வரன் கிடைக்கும். அது மட்டும் இல்லை, 2ஆம் திருமணத்திற்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்லபடியாக 2ஆம் திருமணம் நடப்பதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கிறது. சமூகத்திலே இருக்கக்கூடிய பெரிய மனிதர்களின் தொடர்புகள் கிடைத்து அதனால நல்ல நன்மைகளும் ஆதாயங்களும் வெற்றிகளும் கிடைக்கும். அது மட்டுமில்லை, 3ஆம் இடம் என்று சொல்கிற போது உங்களுடைய முயற்சி பாவகம். இயல்பாகவே நீங்கள், அதாவது தனுசு ராசிக்காரர்கள் இயல்பாகவே யாருக்கும் முதுகிலே குத்த மாட்டீர்கள், யாரையும் கெடுத்து வாழ மாட்டீர்கள், அனைவருக்கும் நல்லது செய்யக்கூடியவர்கள். இப்போது அதீத சுபத்துவமாக ராசி இருக்கிற போது உங்களை சுற்றி இருக்கிற அத்தனை பேரும் உங்களால் நன்மைகளை அடைய போகிறார்கள். உங்களுக்குமே நன்மை, உங்களை சுற்றி இருப்பவர்களுக்கு நன்மை என்கின்ற காரணத்தினால இந்த வாய்ப்புகளை தனுசு ராசிக்காரர்கள் சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். 3ஆம் இடம் நல்லபடியாக குருவின் பார்வையில் இருக்கிறது. நீங்கள் எடுக்கிற எல்லா நல்ல முயற்சிகளும் வெற்றி தரும். 11ஆம் இடம் 3ஆம் இடம் எல்லாமே வளர்க்கிற போது நல்லபடியாக உங்களுடைய சகோதரங்களோடு நீங்கள் ஒற்றுமையாக நல்லபடியாக வாழ முடியும். உங்களுக்கும் உங்கள் சகோதரர்களுக்கும் இடையில இருந்த கருத்து முரண்பாடுகள் அப்படியே விலகுவதற்கான அற்புதமான காலம். என்ன இருந்தாலும் 4ஆம் இடத்துல சனி பகவான் அர்த்தாஷ்டம சனியாக அமர்ந்து கொண்டிருக்கிறதுனால ஒரு குறிப்பிட்ட சில விடயங்கள்ல மட்டும் தனுசு ராசிக்காரர்கள் சற்று உஷாராக இருக்க வேண்டும். அதாவது உங்களுடைய வண்டி வாகனம், வீடு வாசல், உங்களுடைய கல்வி, உங்களுடைய தாயார், உங்களுடைய ஆரோக்கியம், இது போன்ற அமைப்புகள்ல ஒரு சிறிது அசௌகரியங்கள் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. என்ன இருந்தாலும் குருவின் வீட்டில் வக்ரகதியில் சனி பகவான் இயங்கிக் கொண்டிருக்கிறார். அதே நேரத்துல சனி பகவான் தனுசு ராசிக்காரர்களுக்கு அப்படி ஒன்றும் வரிந்து கட்டி கொண்டு கெடுதல் செய்யக்கூடியவர் இல்லை. அது 2ஆம் அதிபதி 3ஆம் அதிபதி தனாதிபதி முயற்சி ஸ்தானாதிபதி ஆதிபத்திய விசேஷம் உள்ளவர். குருவின் வீட்டில் வக்ரகதியில் இயங்கிக் கொண்டிருக்கிற போது நிச்சயமாக அவர் உங்களுக்கு அர்த்தாஷ்டம சனியாக அப்படி ஒன்றும் பெரிய கெடுதல்களை செய்து விட மாட்டார். உங்களுடைய தாயினுடைய ஆரோக்கியத்தை நன்கு நீங்கள் கவனித்துக் கொள்ள வேண்டும்.
உங்களுடைய கல்வி விடயத்துல அக்கறை குறைவாக இருக்கக்கூடாது. நல்லபடியாக கல்வியில் நீங்கள் முன்னேற்றமாக போவதற்காக நல்லபடியாக கவனம் எடுத்து படிக்க வேண்டும். உங்களுடைய வண்டி வாகனம் வீடு வாசல்ல தேவையில்லாத அசௌகரியங்கள், தேவையில்லாத செலவுகள் வராதது போல் பார்த்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய ஆரோக்கியத்தை நீங்கள் பார்த்துக் கொள்ள வேண்டும். அப்படி ஒன்றும் கைமறி போகாது. ராசி 2 மாபெரும் சுபர்களின் பார்வைக்குள் இருக்கிறது. குருநாதர் ராசியை பார்த்து கொண்டிருக்கிறார். அற்புதமான பொற்காலம். என்ன இருந்தாலும் 7ஆம் இடம் குருவின் பார்வை, அதாவது 7ஆம் இடத்துல குருநாதர் அமர்ந்திருக்கிற போது உங்களுடைய வெளிவட்டார பழக்க வழக்கங்கள், உங்களுடைய நண்பர்கள், உங்களுடைய தொழில் கூட்டாளிகள், உங்களுடைய காதலன் அல்லது காதலி, உங்களுடைய வாழ்க்கை துணை, உங்களுடைய லைஃப் பார்ட்னர், இது போன்ற அமைப்புகள் எல்லாமே அற்புதமாக அட்டகாசமாக பலன் தருமே. அதாவது உங்களுடைய மனைவி அல்லது உங்களுடைய கணவர் இதுவரைக்கும் உங்களோட அன்பாக பேசவில்லை என்றால் இப்போது உங்களை கொஞ்சி கொஞ்சி பேசுவார். அற்புதமாக இருக்கிறது. நண்பர்களுக்கும் உங்களுக்கும் இடையில நல்ல கருத்து ஒற்றுமை இருக்கும். அதாவது 10ஆம் இடத்துல தசம அங்காரகனாக இருக்கிறார், அதாவது பஞ்சமாதிபதி. அதே நேரத்துல 7ஆம் இடம் குருவின் இருப்பால நல்லபடியாக வலுத்திருக்கிறது. இதுவரைக்கும் தொழில், வேலை, உத்தியோகம், வியாபாரம், அதாவது வருமானம் தரக்கூடிய தொழில் அமைப்புகள்ல இருந்த தடை தாமதங்கள் முழுமையாக விலகும். நல்ல தொழில் முயற்சிகளை எடுக்கலாம். புதிய தொழில் வாய்ப்புகளை நீங்கள் உருவாக்கலாம். புதிய தொழில் கிளைகளை உருவாக்கலாம். தொழில்ல புதிய பார்ட்னர்கள், அதாவது புதிய பங்குதாரர்களை நீங்கள் சேர்த்துக் கொள்ளலாம். தொழில் அமைப்புகள், வேலை, வியாபாரம், உத்தியோகத்துல நல்லபடியாக ஆண்கள் நல்லபடியாக முன்னேற்றமாக சென்று நல்ல வருமானம் சம்பாதிப்பதற்கான அற்புதமான பொற்காலம். குடும்ப பெண்கள் நிம்மதியாக வாழ முடியும். மனசுல நிம்மதி தோன்றும். அதாவது ராசி குருவின் பார்வையில் இருக்கிறது என்றால் கடவுளுடைய நேரடி கண்காணிப்பில் கோயிலுக்குள் தெய்வத்தோட நீங்க சேர்ந்து இருப்பது போல அர்த்தம். தொட்டது துலங்கும், நினைத்தது நடக்கும். அற்புதமான இந்த பொற்காலத்தை எல்லா நிலைகளிலும் தனுசு ராசிக்காரர்கள் சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அதாவது நீண்ட கால திட்டங்கள் ஏதாவது நீங்கள் செயற்படுத்த வேண்டும் என்ற மனதில் இருந்தால் அந்த நல்ல திட்டங்களை எல்லாம் இப்போது நீங்கள் நடைமுறைக்கு கொண்டு வந்து வெற்றியாக சூட முடியும். ஊரே பார்க்க வியந்து வாழக்கூடிய அற்புதமான காலம். அட இவனாடா இப்படி, இவனுக்கு வந்த வாழ்வை பாருங்கடா என்று சொல்வதை போல உங்களுடைய வாழ்க்கை அமைய போகிறது. கடவுளை தடுக்கிற போது யார் தடுக்க முடியும்? என்ன சொல்கிறேன் என்றால், நான் சொல்வது உங்களுக்கு புரியும் என்று நினைக்கிறேன். ராசி குருவின் பார்வையில் இருக்கிற போது கடவுளின் கருணை காட்டாற்று வெள்ளம் போல், மடை திறந்த வெள்ளம் போல் உங்கள் வாழ்வில் பாய்ந்து கொண்டிருக்கிற போது நீங்கள் சோம்பொறிகளாக இருந்து விடக்கூடாது. உற்சாகமாக நல்லபடியாக எழுந்து செயல்படக்கூடிய அற்புதமான காலம். அதே நேரத்துல திருமண வாய்ப்புகள், திருமணத்தில் இருந்த தடை தாமதங்கள் அப்படியே விலகுவதற்கான வாய்ப்புகள் நல்லபடியாக இருக்கிறது. நல்ல ஆண் வாரிசு கிடைக்கும். குழந்தை செல்வத்திற்காக காத்து கொண்டிருந்தவர்களுக்கு நல்லபடியாக கருவுறுதல் போன்ற அற்புதமான புனிதமான நிகழ்வுகள் நிகழ்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. உங்களுடைய பெயர், புகழ், மரியாதை, அந்தஸ்து எல்லாமே உயர்வடையும். வருமானம் நன்றாக இருக்கும். குடும்பத்துல ஒற்றுமை இருக்கும். தொழில முன்னேற்றமாக போகலாம். உடல் ஆரோக்கியம் ஏற்படும். புதிய வண்டி வாகனங்கள் வாங்கலாம். அற்புதமான பொற்காலமாக இருக்கிறது. உங்களுடைய பிறந்த ஜாதகத்துல நல்ல தசாபுத்திகள், அதாவது ஆதிபத்திய விசேஷம் உள்ள 1, 5, 9 போன்ற திரிகோணாதிபதிகளின் தசாபுத்திகள் நடந்து கொண்டிருந்தால் உண்மையில சொல்றேன், நீங்க தான் இப்போது நீங்கள் வாழ்கின்ற இடத்தில் நீங்க தான் ஹீரோக்கள், கிங் மேக்கர்ஸ். தொட்டதெல்லாம் துலங்கும். அற்புதமான பொற்காலம். தனுசு ராசிக்காரர்கள் தேவையில்லாத கவலைகளை அப்படியே புறந்தள்ளிவிட்டு நல்ல முயற்சிகளை எடுத்து வெற்றி வாகை சூடக்கூடிய அற்புதமான பொற்காலம். அதாவது ராசி குருவின் பார்வையில் இருக்கிற போது 5ஆம் அதிபதி, 9ஆம் அதிபதி, 5ஆம் இடம், 9ஆம் இடம் இது போன்ற அமைப்புகள் எல்லாம் வலுவடைந்து இருக்கிற போது குல தெய்வத்தை இப்போது நீங்கள் சென்று வணங்கினால் இரட்டிப்பு நன்மை அல்ல, 10, 12 நன்மைகள், அதாவது பல மடங்கு நன்மைகள் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ராசி குருவின் பார்வையில் இருக்கிற போது நல்லபடியாக நீங்கள் ஆலய தரிசனங்களுக்கு செல்லலாம். இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம், குல தெய்வத்தை வணங்கலாம். நல்லபடியாக இயற்கையினுடைய கருணை உங்களுக்கு இயல்பாகவே கிடைக்கிற காலம். குலதெய்வ ஆசீர்வாதம் இயல்பாகவே கிடைக்கிற நேரம். குலதெய்வத்தின் அருளை நீங்கள் இப்போது வாங்கி பெற்றுக் கொள்ளலாம். அற்புதமான காலம். குலதெய்வத்தை இப்போது சென்று வணங்குங்கள். நல்லபடியாக ஆசீர்வாதம் கிடைக்கும். அது மட்டும் இல்லை, 9ஆம் இடம் நல்லபடியாக வளர்த்திருக்கிற போது, 9ஆம் அதிபதி நல்லபடியாக வளர்த்திருக்கிற போது தந்தை வழி உறவுகளுக்கு இடையில இருந்த மன கசப்புகள், சிக்கல்கள் எல்லாமே அப்படியே நிவர்த்தியாகும். தந்தையால எல்லா நன்மைகளும் உண்டாகும். அரசு வழி நன்மைகள் உண்டாகும். அரசாங்க வேலைக்காக காத்துக் கொண்டிருந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு நல்லபடியாக அரசு வேலை கிடைப்பதற்கான எல்லா நல்ல வாய்ப்புகளும் இருக்கிறது. அரசாங்க வேலைக்காக பரீட்சை எழுத வேண்டும், அதுல சித்தி பெற வேண்டும், அதுல நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்க வேண்டும் என்று சொல்லி அரசு வேலைக்காக காத்துக் கொண்டிருந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு நல்லபடியாக அரசு நன்மைகள் ஏற்படுவதற்கு நல்ல வாய்ப்புகள் இருக்கிறது. அரசியல்வாதிகளுக்கு இது நல்ல பொற்காலமாக இருக்கிறது. தனுசு ராசிக்காரர்கள் இந்த அற்புதமான இந்த பொற்காலத்தை, ராசி குருவின் பார்வையில் இருக்கிற இந்த கோச்சார அற்புதமான இந்த காலத்தை சரியாக பயன்படுத்திக் கொண்டு வாழ்வில் வளர வேண்டும், மலர வேண்டும் என்று மனப்பூர்வமாக வாழ்த்துகிறேன்.
2025 ஆண்டு ஆவணி மாதம் தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த பலன்களை எல்லாம் சொன்னதில்ல ஒரு ஜோதிடனாக எனக்குமே மட்டற்ற மகிழ்ச்சி. யோகி மதன் அஸ்ட்ரோ சென்டர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்திருக்கின்ற அனைத்து தோழர்களுக்கும் தோழிகளுக்கும் என் மனப்பூர்வமான நன்றிகள். இது போல இன்னும் ஒரு அற்புதமான வீடியோவில் சந்திக்கிறோம். நமஸ்காரம்.